அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி பெங்களூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகிகுட்டா பிரசன்ன ஆஞ்சநேயர் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஜெயநகர் அப்படிங்கிற ஏரியாவில் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ஒரு குன்றின் மேல் அமைஞ்சிருக்கு. சனிக்கிழமை நாட்கள்லாம் அதிக அளவில் பக்தர்கள் இந்த கோயிலில் இருப்பாங்க. இந்த கோவில் முன்னாடியே நிறைய பூக்கள், சுவாமிக்கு தேவையான பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே விற்பாங்க. இந்த கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். இந்த கோயிலில் ரொம்ப அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே லைன் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த லைன்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். இந்த மாதிரி தான் இந்த கோயிலுடைய அமைப்பும் இருக்குது. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிற இடத்துக்கு பேர் ஹனுமான் தாரா. இங்கே நீர்வீழ்ச்சிகள் மாதிரி அமைச்சிருப்பாங்க. முக்கியமான சமயங்களில் இங்கே லைட்னிங் சலமும் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க. இங்கே மும்மூர்த்திகளும் அமைந்த சிலை பார்க்குறோம். இது தானாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே இருக்காங்க. இதோடைய புராண கதையும் இந்த கோயிலுக்கு இருக்குது. இந்த கோவிலுடைய புராணம் என்ன அப்படின்னா, இந்த ஊருடைய தலைவர் மனைவியான சுதர்மா அப்படிங்கிறவங்க ரொம்ப பக்தி உள்ளவராகவும் நல்ல உள்ளம் கொண்டவராகவும் இருக்காங்க. ஒரு சமயம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவங்க 3 பேருமே இவங்க முன்னாடி பிச்சை கேட்குறாங்க. அன்றைக்கி தான் புதுசாக அறுவடை பண்ண ராகி தானியத்தை அவங்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க சுதர்மா. சுதர்மா இப்படி தானம் பண்ணுறதெல்லாம் அவங்க மாமியாருக்கு பிடிக்காமல் அவங்கள ரொம்ப கண்டிக்கிறாங்க. தானம் கேட்டு வந்தவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா நானும் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. மும்மூர்த்திகள் சுதர்மாவுடைய பக்தி மற்றும் தன்னலமற்ற தன்மையால் மகிழ்ச்சி அடைந்து அவங்களுக்கு தரிசனமும் கொடுக்குறாங்க. அவங்களும் இந்த மலையின் அருகே தங்க விரும்புவதாக கூறி தங்களையும் 3 கற்களாகவே மாற்றிக்கொண்டனர். அந்த கற்களை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே முதல்ல விநாயகர் பெருமானை தான் பார்க்குறோம். அவரை பார்த்துட்டு தான் நம்ம மற்ற சன்னதிகள் எல்லாமே பார்க்க போகிறோம். குட்டா என்றால் கன்னடத்தில் குன்று என்று பொருள். ராகினால் இந்த கோவில் உருவானதுனால ராகிகுட்டா கோயில் என்று சிறப்பு பெயரும் பெற்றது. இந்த கோயில் ஒரு சின்ன குன்றில் அமைஞ்சிருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய பாதைகள்லாம் ஃப்ளாட்டாக தான் அமைச்சிருக்காங்க. அதனால் நடக்கிறதுக்கெலாம் ஒரு சிரமமும் இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே இந்த சுவாமியை தரிசனம் பண்ணலாம். முதல்ல நம்ம இங்கே பார்க்குறது நவகிரக சன்னதி தான். நவகிரகங்களை சூரியன் நடுவுலேயும் சுற்றி மற்ற கிரகங்களும் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய விநாயகரும் பார்க்குறோம். பக்கத்துலேயே ராஜராஜேஸ்வரி அம்பாளையும் அமைச்சிருக்காங்க. இந்த சன்னதிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம கோயிலுடைய அழகான விமானத்தை பார்க்குறோம். கோயில் அடிவாரத்துலேயே லிஃப்ட் வசதியும் இருக்குது. வயதானவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள்லாம் அந்த லிஃப்ட் வசதியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவில் சுற்றிலுமே நிறைய மரங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது பெரிய கருட பகவானுடைய சுதை சிற்பத்தை தான் பார்க்குறோம். நம்ம குன்றின் மேல் வந்தப்புறம் முதல்ல பார்க்கக்கூடிய சன்னதி ராமர், சீத்தை, லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருடைய சன்னதி தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. நிறைய சிற்ப வேலைப்பாடுகளும் இங்கே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க ஆஞ்சநேயர். இவர் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே 1969 ஆஞ்சநேயருக்கு மாதிரி சின்ன சன்னதி ஒன்று அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இந்த கோயில் பிரசித்தி பற்றி இப்போ பெரிய கோயிலாக பிரம்மாண்டமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக ஆஞ்சநேயர் இருக்கார். சர்வமங்கல காரிய அனுகூலம் என்ற ஆஞ்சநேயர் வழிபாட்டின் பலனை குறிப்பிடுவார்கள்.
ஆஞ்சநேய பெருமானை வந்து செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபட்டால் வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுப்பார் நமக்கு. அதே மாதிரி அவருக்கு வந்து வெற்றிலை மாலை, துளசி மாலை, வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டாலும் வெற்றி வந்து கிடைக்கும். ரொம்ப அதி அற்புதமான கோவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.